அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம்டா, என்னுடைய ஃபஸ்ட் ரமடானோட சுகூர் டு இஃப்தார் பார்க்க போகிறோம். வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரமடானுக்கு நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கிறேன்டா, நான் இந்த மாதிரி ஒரு சட்டி வாங்கியிருக்கிறேன். இந்த சட்டிக்கு வந்து கண்ணாடியில் செஞ்ச மூடி, இது உள்ளாக்க நான்ஸ்டிக் கோட்டிங்கு. இதில் பிரியாணி ஆக்கிடலாம். நம்ம பீகோன் பீகோரிங் நூடுல்ஸ் எது வேண்டாலும் பண்ணிக்கிறலாம். இந்த சட்டி ஒன்று வாங்கியிருக்கிறேன். அடுத்து இந்த மூடி பாக்ஸ் மாவுல சில்வர் பாக்ஸ் வாங்கியிருக்கிறேன். இதில் நம்ம தேங்காய் திருவி வச்சுக்கிறலாம். இது ஃப்ரீசர் சேஃபு, மைக்ரோவேவ் சேஃபு. இந்த மாதிரி 2 பாக்ஸ் வாங்கியிருக்கிறேன். அதுக்கடுத்து இந்த மாதிரி கண்ணாடி இது வாங்கியிருக்கிறேன். இது நம்ம பேரிச்சம்பழம் போட்டு வச்சுக்கலாம், வேற ஏதாவது வடை சமோசா எல்லாமே போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி ட்ரே வாங்கியிருக்கிறேன். இது எதுவும் சூடு மைக்ரோவேவ்ல சூடு பண்ணிக்கலாம், ஆகரக்காய் காய்ச்சி ஊற்றி வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கிறேன். லெஃப்ட் ஓவராக உள்ளதை இதில் போட்டு நம்ம ஃப்ரீஸில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படியே எடுத்து மைக்ரோவேவ்லேயே சூடு பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் உள்ள குக்கர் டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால நம்மளுக்கு இஃப்தாருக்கு சமைக்கிறதுக்கு ஜொஹோருக்கு சமைக்கிறதுக்கு தேவைப்படுமேண்டு இந்த மாதிரி பேனாசோனிக்கில் ஒரு சின்ன குக்கர், ரைஸ் குக்கர் வாங்கியிருக்கிறேன். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமடானுக்காக வேண்டி வாங்கின திங்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம தராவி தொழுகிறதுக்கு மஸ்ஜிதுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம தராவி தொழுது முடிச்சாச்சு. இப்போ சொஹூருக்கு பீகூன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். பீகூன் 1/2 பாக்கெட் எடுத்திருக்கிறேன். 1/2 பாக்கெட் எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 1 kg சிக்கன் எடுத்திருக்கிறேன். 2 வெங்காயம் வெட்டி எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திருக்கிறேன். அப்புறம் 1 தக்காளி வெட்டி எடுத்திருக்கிறேன். 2 சின்ன பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு எடுத்திருக்கிறேன். அப்புறம் மல்லி புதினா எல்லாம் எடுத்திருக்கிறேன் கொஞ்சம். இது தேங்காய் பால் ஊற்றி இந்த பீகூன் பிரியாணி செஞ்சாத டேஸ்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக தயிர் எடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம இந்த தயிரையும் தேங்காய் பாலையும் ஒன்றா சேர்த்துருவோம். இப்போ தயிரையும் தேங்காய் பாலையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ பிரியாணிக்கு என்ன மசாலா எடுத்திருக்கிறேன்டா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து மசாலா மாதிரி கரைச்சி வச்சிருக்கிறேன். இப்படி செஞ்சா இன்னும் டேஸ்டா இருக்கும். இது 1/2 பாக்கெட் பீகூன் எடுத்திருக்கிறேன், ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்யறேன்னு வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம இந்த சட்டியில தான் பிரியாணி செய்ய போறோம். இப்போ சட்டியை அடுப்புல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுவோம். சட்டி காஞ்சதோட ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறங்க. அதோட 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் சூடானதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்குருவோம். அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டு. வெங்காயம் தாளிக்கலையே கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்குருவோம். வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பச்சை மிளகாயை சேர்த்துருவோம். அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குருவோம். இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்குவோம். இப்போ பச்சை வாசம் போனதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துருவோம்.
மசாலா ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ மசாலா வெந்துருச்சு. மூடியை திறந்து கழுவி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துருவோம். நம்ம ரைஸ் போட்டு ஆக்குற சிக்கன் பிரியாணிக்கு தண்ணி கூட சேர்க்கலாம். ஆனால் பீஃபூன் பிரியாணிக்கு தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. அதனால நம்ம தண்ணி பார்த்து அளவோட தான் சேர்க்கணும். பீஃபூன் சீக்கிரம் வந்துடும். சிக்கனை மூடி வச்சுருவோம் வேகட்டு. இப்போ மூடியை திறந்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற மல்லி புதினாவில் கொஞ்சம் சேர்த்துருவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கெட்டியாத்தான் இருக்கேன்னு சிக்கனு. தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்குருவோம். உப்பு சேர்த்துட்டு மசாலா தண்ணி கொஞ்சம் சேர்த்தாச்சு. அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால், தயிர் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு சிக்கன் வேகட்டும். இப்போ சிக்கன் கொதிச்சிருச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம வடிச்சு வச்சிருக்கிற பீஃபூனை சேர்த்துருவோம். பீஃபூனை சேர்த்து நல்லா அந்த மாதிரி கிளறி இந்த சிக்கன் கிரேவில பீஃபூன் நல்லா வேகட்டு. இப்போ மூடி போட்டு திருப்பி வச்சிருவோம். இப்போ சட்டியை திறந்து பார்த்தோம்டா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க பீஃபூனு கிரேவி ஒன்றா சேர்ந்துருச்சு. இந்த மாதிரி இப்போ மூடி போட்டு மூடி 20 நிமிஷம் தம் போடுவோம். எனக்கு இந்த அடுப்பு தம் போட வரலை, நான் இந்த அடுப்பில் மாற்றிக்கிறேன். கரெக்டாக நம்ம 20 நிமிஷம் தம் போடணும். 20 நிமிஷம் தம் போட்டுட்டு மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா டேஸ்டான பீஃபூன் பிரியாணி ரெடி ஆகி வந்துடும். இப்போ நம்ம தம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி ஒரு பெரட்டி விட்டுட்டு திருப்பி தம் போடுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பீஃபூனு சிக்கன் நல்லா வந்துருச்சு. திருப்பி இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூடியை திறந்து பாப்பா பிரியாணி எப்படி வந்திருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்க நல்லா பீஃபூன் வெந்துருச்சு. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பீஃபூன் பிரியாணி. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. யார் வேண்டாலும் பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யலாம். சிக்கன் ரைஸ் பிரியாணியை விட இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
இதோட நம்ம இருக்கிற மல்லி புதினாவை தூவி நம்ம மூடி வச்சிருவோம். இப்போ பிரியாணியை திறந்து சாப்பிட்றதுக்கு நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அருமையாக வந்திருக்குது பிரியாணி. நான் இப்போ உங்களுக்கு பிரியாணியை இந்த அடுப்பில் கொண்டு வந்து காமிக்கிறேன் வீடியோவில் தெளிவாக. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி எவ்வளோ வாசமாக, பீஹூன் பிரியாணி எவ்வளோ அருமையாக வந்திருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்லாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீஹூன் நூடுல்ஸ் பிரியாணி இப்படித்தான் இருக்கேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கேன். இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டவங்க எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இஃப்தாருக்கு முதல்ல கடற்பாசி அதாவது அகரகரை காய்ச்சிருவோம். இவ்வளோ கடற்பாசி எடுத்திருக்கிறேன். இதை நம்ம கழுவிட்டு யூஸ் பண்ணோம்டா சீக்கிரம் வந்துடும். இப்போ நம்ம இந்த கடற்பாசி எப்படி காய்ச்ச போகிறோம்னா மலேசியன் ஸ்டைலில் காய்ச்ச போகிறேன். இந்த அகரகர் வந்து நான் சொல்கிற மெத்தடில் காய்ச்சினா ஊரில் பதனி சாப்பிட்ட மாதிரி இருக்கேன். இது வந்து மலேசியாவில் உள்ள விளையிற கருப்பட்டி. அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ரம்மலை சேர்த்துக்கிறேன்னு. நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஆக்கரக்காய் காய்ச்சுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் அகரக்காய் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை வந்து அடுத்த ஸ்டவ்வில் மாற்றி வச்சுட்டு சிக்கன் போப்பியாவுக்கு நம்ம வந்து மசாலா செய்வோம். இப்போ நம்ம வந்து அகாரகார் மேலே தேங்காய் பால் ஊற்றணும். இப்போ ஒரு மிக்சி பவுலில் தேங்காய் பூ சேர்த்து தேங்காய் பால் எடுத்துக்கிடுவோம். கெட்டி பால் தான் சேர்க்கணும். ஒரு தடவை அரைக்கிற பால் தான் சேர்க்கணும். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி கட்டியாக தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அகாரகார் நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்குள்ளே போட்டால் மலேசியா கருப்பட்டி அதாவது கூலாம்லாக்கா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிடுவோம். ஒரு 3 ஸ்பூன். தேங்காய் பால் ஊற்றுறதுனால சுகர் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால் ஒரு 5 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சோண்டு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்குறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். அகரகர் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த ட்ரேயில் தான் ஊற்ற போகிறோம். நான் எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆகரக்காய் எல்லாமே கரைஞ்சிருச்சு. ஆகரக்காய் கரைஞ்சிருச்சு, கூலாம்லாக்காய் கரைஞ்சிருச்சு, சீனியும் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டு வச்சு நம்ம ட்ரேயில் ஆகரக்காய் ஊற்றுவோம். ஊற்றிட்டு அதில் இந்த தேங்காய் பாலை ஊற்றிறேன்னு. தேங்காய் பாலை ஊற்றி கலக்கவும் கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே விட்டுறேன்னு. தேங்காய் அழகாக மேலே வந்துட்டு கீழே அகரக்காய் இருக்கேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கேன். கொஞ்ச நேரம் அகரக்காய் ஆறட்டும். திருப்பி அதே மிக்ஸி பவுலில் நம்ம போப்பியாக்குள்ள மசாலா செய்வோம். இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட மஞ்சள் தூள் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம் மிக்சியில்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேனே. அதுக்கப்புறம் இது இருக்கட்டும். இப்போ அகர் அகர் எடுத்து மேஜையில் வச்சுருவோம், செட் ஆகட்டும். இப்போ சட்டி அடுப்பில் வச்சு போப்பியா மசாலா செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்போ சட்டி காய்ஞ்சதோட 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறங்க. எண்ணெய் சூடானதோட இந்த சிக்கனை சேர்த்துருவோம். தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது, அதனால தான் உப்புலாம் சேர்த்து அரைச்சது. நம்ம இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கிறோங்க. நல்லா வாசமாக இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம சிக்கனை இதிலே வேக வைக்கணும். அடுப்பை தம்மில் வச்சுக்கிறோங்க. சிக்கனை நல்லா இப்படி குத்தி விட்டு வேக வைங்க. அப்போ தான் கொத்து பரோட்டாக்குள்ள சிக்கன் மாதிரி கொத்துக்கறி மாதிரி வரும். சிக்கனில் தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா கிளுக்கிளுன்னு போயிடும். இப்படித்தான் இருக்கேனே, தண்ணி ஊற்றாம தான் கிண்டனே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, சிக்கனில் உள்ள தண்ணிலாம் வற்றி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் வெட்டி வச்சிருக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்துருவோம். ஏன் முதல்லையே வெங்காயத்தை சேர்க்கலைன்னு, வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும். அதனால் இந்த டயத்தில் சேர்த்தா தான் இந்த சூட்டில் வெங்காயம் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். வெங்காயம் ரொம்ப வேக தேவையில்லை, ஏன்டா போப்பியாவை நம்ம ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் அரைப்பதம் வெந்தாலே போதும் வெங்காயம். இப்ப போப்பியா மசாலா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை எடுத்து பக்கத்து அடுப்புல வச்சுட்டு இப்ப நம்ம வந்து ரோஸ் மில்க் கலக்குவோம். இந்த மாதிரி ஒரு சில்வர் பவுல் எடுத்து அதுல ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த நன்னாரி பாக ஊத்திக்கிடுவோம். அப்புறம் ரோஸ் எசன்ஸ் ஊத்திக்கிடுவோம். அப்புறம் ஊற வச்ச சப்ஜா சீட் சேர்த்துக்கிடுவோம். நான் ஏன் உங்களுக்கு எல்லாமே அடுப்புல வச்சு கட்டுறேன்டா, எனக்கு வந்து ஸ்டேண்டு வந்து கீழே வச்சு கட்டினா தெரிய மாட்டேங்குது. அடுப்புல வச்சாதான் கிளியரா தெரியுது. அதனாலதான் உங்களுக்கு அடுப்புல வச்சு எல்லாமே செஞ்சு காமிக்கிறேன். நாங்க மலேசியாவுல வந்து பால் ஊத்த மாட்டோம், மில்க் மேட் தான் ஊத்துவோம். மில்க் மேட் ஊத்திக்கிடுவோம். இப்ப எல்லாத்தையும் கலக்கி விட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்ப எல்லாத்தையும் ஒன்னா கலக்குவோம். இதுதான் மலேசியன் ஸ்டைல் ரோஸ் மில்க். இப்ப இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு
நம்ம மோப்பியா செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்ப நம்ம உளுந்த வடைக்கு மாவு இருக்குது. அதோட வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்து ஒண்ணா பெதறி வச்சிருவோம். போப்பியா செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி ரெடிமேட் பேப்பர் தான் வாங்கியிருக்கிறேன். இப்போ ஒரு போப்பியா தாளை எடுத்து நல்லா முக்கோண சைஸ்ல வச்சு அதுல 1.5 ஸ்பூன் சிக்கன் வச்சு 4 சைடு மடக்கி விட்டு ரோல் பண்ணா போப்பியா ரெடி ஆயிரும். இதோட ஃபுல் ரெசிபி என்னோட வீடியோல இருக்குது. நான் அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் போப்பியா ரோல் பண்ணனேன். இப்ப நம்ம ஒரு ஃப்ரை பேன் எடுத்து அடுப்புல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊத்தி முதல்ல உளுந்த வடையை பொரிச்சு எடுப்போம். அடுத்து மிச்சம் இருக்கிறத போடுவோம். அடுப்பு சிம்லயே வச்சு பொரிங்க. இது நல்லா பொரியும். நான் சொன்னது வந்து இந்த பார்ட் ஒட்டின பார்ட் வந்து மேலே வர்ற மாதிரி போடுங்க. அப்பதான் அதுக்குள்ள உள்ள மசாலா பிரியாது. இதை நம்ம முட்டையில் டிப் பண்ணியும் போடலாம். ஆனால் முட்டையில் டிப் பண்ணி போடுறதை விட இப்படி சும்மா பொரிச்சாத்தான் முறுமுறுன்னு இருக்கேன், நல்லா கிறிஸ்பியாக இருக்கேன். இந்த ஸ்டஃபிங்குள்ள நம்ம வேணும்னா சீஸ் வச்சுக்கலாம். என்கிட்ட சீஸ் இல்லை, அதனால நான் இன்னைக்கு சீஸ் வைக்கல. மலேசியாவில் நோன்பு திறக்கிறதுக்கு இந்த போப்பியா ரெசிபி ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க.
இப்போ நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பொரிஞ்சிருக்குதுன்னு. அடுத்து மிச்சம் இருக்கிறத போடுவோம். அடுப்பு சிம்லேயே வச்சு பொரிங்க. இது நல்லா பொரியும். நான் சொன்னது வந்து இந்த பார்ட்டு ஒட்டின பார்ட்டு வந்து மேலே வர்ற மாதிரி போடுங்க. அப்போ தான் அதில் உள்ள மசாலா பிரியாது. போப்பியா நல்லா முருகலை பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே எடுத்துருவோம். அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறக்க ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொரிச்ச போப்பியா, அகரகார், நோன்பு கஞ்சி நம்ம இந்திய முஸ்லீம் மதரசா இருக்குது அங்கே வாங்கினது. ரோஸ் மில்க், இது வந்து அஜ்வா பேரிச்சம்பழம், உளுந்த வடை. அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் துவா செய்யுங்க, நாங்களும் துவா செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.